ஹேஃபமே வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 2025 RS 2 தாங்க இருக்குது. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இந்த வண்டி கொடுத்தா நம்ம லிங்கம் பஜாஜ் பெரம்பலூருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். இப்போ தான் சின்னதாக ஒரு ரைடு முடிச்சுட்டு வந்தேன். ஸோ ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஏகப்பட்ட புது விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. புதுசாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் RS 2 ஃபேன்ஸ் யாரும் இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஃபேமே ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஆல் நியூ RS 2 லுக்கு. ஸோ லுக்லாம் பார்த்தீங்கன்னா சேமாக தாங்க இருக்குது. ஸோ பழைய RS 2 புது RS 2 சேமாக தான் இருக்குது. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் லுக்கில் வந்துருவோமா. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் ஓல்டு லுக் தான் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் லைட்னே சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ரெண்டு கண்ணு தான். ஸோ உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்கலாம், ஒரு பெரிய அப்கிரேடாக இருந்திருக்கும். பட் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் டயர் செக்ஷன் மாற்றிருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா 100 செக்ஷன் டயர் வந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110 செக்ஷன் டயர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா 130 வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 140 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். பரவாயில்லைங்க, இந்த ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் வந்தது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TRLs மாதிரியான LED செட்டப் வந்துடுது. ஸோ அதாவது இது கண்ணு, இது புருவம் அப்படின்னே சொல்லலாம். நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணுதுங்க. அண்ட் LED இண்டிகேட்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜின் வந்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 199.5 cc இன்ஜின் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூல் சிஸ்டம் வந்துருது. அண்ட் ரேடியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ ரேடியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே டிஸ்க்ஸ் வந்துருது. டியூவல் சேனல் ABS பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருதுங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்டிவ் பிளாக் ரேசிங் ரெட். ஸோ இந்த கலரோட மாடல்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியன்ட் இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரெட்டில் இருக்குது. அதாவது அதிக இடத்துல ஒயிட் வரும், கொஞ்சம் இடத்துல ரெட் வரும். ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடத்துல ஒயிட் வருது, மித்த இடத்துல ரெட் வருது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பிளாக் அண்ட் கிரே கலரில் பார்த்தீங்கன்னாலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ 3 கலரில் பார்த்தீங்கன்னா இந்த RS 2 அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ RS ரேஸ் ஸ்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓல்டு மாடலில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுக்கல. ஸோ ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜராக டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 24 bhp பவர் அண்ட் 18 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ரைட் போகும்போது பவர் எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படிங்கிறத நான் ரைட்டில் சொல்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஓகேங்க, பவர்லாம் பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. சேம் பழைய மாடலோட தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா லிமிட்டர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய பஞ்சாயத்துங்க. நான் போகும்போது மித்த விஷயத்தில் நான் சொல்கிறேன். அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த RS 2 குறைச்சி நிறைய பேர் இட போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வண்டி எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன், ஓகேவா. ஸோ எக்ஸாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சேம் தாங்க. ஸோ பழைய வண்டியில் கொடுத்த அதே எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர்பெல்லி கிடையாது. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரல் தனியாக வந்துடுது. அண்ட் பார்த்தீங்கன்னா சைட் லுக் எல்லாம் பார்த்துட்டிங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா சைட் ப்ரொஃபைல். அண்ட் பேக்கில் வந்துடுவோம். ஸோ பேக்கில் தான் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் ஆன் பண்ணிடுவோம், வாங்க பார்த்துருவோமா. என்னம்மா இது நல்லா தான் இருக்குது. நான் ஃபஸ்ட் லுக்கில் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படிலாம் இருந்துச்சு. பட் நேரில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். என்னென்னா கம்பைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ டெயில் லேம்ப், அதாவது டேஞ்சர் லைட்டுமே இதிலே கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா காமனாக இதிலே கொடுத்துருக்காங்க. இந்த ஹிமாலயன்லாம் கொடுத்துருக்காங்களே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நடுவில் பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் வந்துடும். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரி கார்டு இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ சாரி கார்டு சைடில் வந்துடுது. அண்ட் பார்த்தீங்கன்னா மர்காஜ் பார்த்தீங்கன்னா சென்டரில். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் கிடையாது, ஒன் சைடு மட்டும் தான் ஜாயிண்டில் வருது. அண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் பேக்கில் லுக். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ரிவ்யூ உங்களுக்காக எடுத்து போடுறேன். ஸோ பக்கத்தில் வந்து பார்த்துட்டிங்களா, தூரத்தில் போய் பார்ப்போமா. எப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி தானடா இருக்குங்கிறீங்களா, நல்லா இருக்குங்க. ஸோ கொஞ்சம் நேரில் பாருங்கள், நல்லா தான் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி பில்லியன் சீட் ஓகே, கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. சீட்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் மாற்றலைங்க, சேஞ்சஸ் கிடையாது, அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு இந்த இடத்துக்கிட்ட RSங்கிற பேட்சிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸ்டிக்கரில். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பிடிக்கிறதுக்கு ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதே 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இதில் வந்துடுது. வாங்க அடுத்த ஒரு பெரிய சேஞ்சஸ் பார்த்துருவோமா. ஸோ இதான் ஆல் நியூ கன்சோல். ஸோ எதுக்கு சிமிலராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா NS 400Z இருக்குல்ல, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ தொடச்சிருவோம். கலர்டு LCD டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கீ ஆன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா 199 வரைக்கும் போகுது. ஸோ இதில் உங்களுக்கு தேவைப்படுற எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் சென்சார் வந்துடுது, நியூட்ரி இண்டிகேட்டர்ஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது கியர் இண்டிகேட்டர்ஸ் தான் அப்படி சொன்னேன். அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 3 மோட்ஸ் இருக்குங்க. ஸோ ரெயின், ரோட் அண்ட் ஆஃப் ரோட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூயல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதிலே மென்ஷன் பண்ணிடுவாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன விஷயம் தான், NS 400 இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலரில் ஒரு டிஸ்பிளே மாதிரி சின்னதாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா அது மிஸ் ஆகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கலர் டிஸ்பிளே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கிட்ட USB சார்ஜிங் போர்ட் ஹேண்டியாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துக்கிட்டே நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு மவுண்ட் மட்டும் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறதுக்காக, ஃபோன் ஹோல்ட் பண்ணுறதுக்காக இங்கே வாங்கி மாட்டுற மாதிரி இருக்கும். மற்றபடி இதுவும் தேவையில்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே கீழேயே மோட்ஸ்க்கான சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. செட்டுக்கான சுவிச்சஸும் இங்கே வந்துடுது. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், தெரியுதா? ஏன்னா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கா,
அதனால் ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துடுது. ஸோ அதுக்கு அங்கே பாருங்களேன், டிஸ்பிளே அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிக்குது, கலரு பிரைட்டாகவும் ஆகுது, லோ டிம்மாகவும் ஆகுது. என்டர் பல்சர் 200 RS 200 நேம்லாம் பார்த்திங்கன்னா இதில் வருதுங்க. வார்னிங் இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் வச்சு மோட்ஸ், அதாவது லெஃப்ட் சுவிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 390லாம் கொடுத்துருக்காங்களே அதே மாதிரியான சுவிச்சஸ் தான் இதில் ஹை பீம் லோ பீம் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா மோட்க்கான சுவிச்சஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அதாவது நீங்கள் 2 டைம் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ 2 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெயின் மோட் மாறிடுச்சு பாருங்கள், தெரியுதா? திரும்பி 2 டைம் கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ரோடு வந்துடும். அண்ட் திரும்பி 2 டைம் கிளிக் பண்ணால் ரோடு வந்துடும். ஸோ இதான் டிஃப்ரென்ஸு. அண்ட் இண்டிகேட்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா சுவிச்சஸ்ஸு. அண்ட் ஹாரன் கேளுங்க. அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கில் சுவிட்ச் ரைட் சைடில் அதே சேம் பழைய மாடலில் கொடுத்த மாதிரி தான் கில் சுவிட்ச்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸாஸ்ட் நோட் கேட்போங்க. ஸோ போகும்போது எக்ஸாஸ்ட் நோட் கேட்போம் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி கொடுக்குற மைலேஜ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 35 to 40 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஒழுங்காக நீங்கள் ரைட் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 to 40 ஹைவேஸில் தாராளமாக தரும். ஸோ 40 வரைக்குமே எதிர்பார்க்கலாம் ஒரு 80லே க்ரூஸ் பண்ணிங்கன்னா, ஏன்னா 200cc தானே. ஸோ தட் கொடுக்கலாம் கண்டிப்பாக. அண்ட் RS 200 பழைய மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதா அப்படிங்கிறத ரைடு எடுத்துகிட்டு போயிடுவோமா. அண்ட் ஃபேமே ஸோ வண்டியோட ஹைட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். நீங்கள் ஷார்ட்டாக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. ஸோ வண்டியோட ஹைட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ அரௌண்ட் ஒரு 810 mm சீட் ஹைட் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம் 810 தான் வரும். ஸோ என்னோட சீட் ஹைட் கம்மியாக தான் தெரியுது. ஸோ எனக்கு நல்லாவே எட்டுதுன்னே சொல்லலாம். அண்ட் வண்டியோட வெயிட் ஸோ நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ வண்டி வெயிட்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக தெரியல. அரௌண்ட் ஒரு 170 to 160 kgs தான் இருக்கும். ஃபேமே செகண்ட் கியரில் இருக்குது, புஷ் பண்ணுற பாருங்கள். வாவ், ஆக்சுவலாக பிரேக்கிங் சொல்லி ஆகணும். பிரேக்கிங் பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருக்குது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப்பர் கிளச் வந்துடுதுங்க. ஸோ பிரச்சனையே இல்லை. ஸோ கியர் டவுன் பண்ணும்போது உங்களுக்கு டயர் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகாது, அந்த ஒரு பிரச்சனையே இருக்காது. வேணா உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பவர் வாவ், சூப்பராக இருக்குங்க பவரு. போகலாமா? போக முடியும் தான் நினைக்கிறேன். ஈஸியாக டர்ன் பண்ணிடலாம் கைஸ். இந்தளவு வளைக்க முடியும் உங்களுக்கு ஹேண்டில்ஸை, பிரச்சனை இல்லை. சவுண்டுமே சூப்பராக இருக்குங்க. நான் எக்ஸாஸ்ட் நோட் தனியாக காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பெட்ரோல் போட்டுருவாங்க, பெட்ரோல் இல்லை. வாவ், சூப்பராக இருக்குங்க. புது வண்டிக்கு பெட்ரோல் போட போகிறோம். ஃபேமே இந்த செல்லத்தை தூரத்தை வந்து பார்க்குறதே ஒரு தனி ஃபீலுங்க, வேற மாதிரி இருக்குது பாருங்கள். எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலுமே செம்ம க்யூட்டாக இருக்குங்க. வாங்க போவோம், டைம் ஆச்சு, முன்னாடியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எக்ஸாஸ்ட் நோட்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. ஸோ பழைய மாதிரியே தான் இருக்குது, எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ரேவ் சவுண்ட் தான். வாங்க போவோம். வாவ், பவர் அல்ட்டியாக இருக்குங்க. என்ன ஆர்பிஎம் லாக் அடிச்சதுன்னா வண்டி அப்படியே உட்காருது. அது ஒரு பெரிய பிரச்சனை தான் இந்த வண்டியில். மற்றபடி நீங்கள் ஹைவேஸில் ஒரு 100 வரைக்கும் ஈஸியாக க்ரூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வைப்ரேஷன்லாம் பெருசாக எதுலேயுமே கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கு கால்லையுமே வரல, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கையிலையுமே வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வரல. அண்ணே எங்கே குறுக்க வரீங்க, வரமா போங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபேரட் பைக் தானே. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த விண்ட்ஷீல்டெலாம் மாற்றிட்டிங்கன்னா விண்ட்பிளாஸ்ட் கொஞ்சம் குறையும். மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் பெருசாக தெரியுது. என்னென்னா நம்ம உட்காந்துருக்கிற இடம் வந்து ஹைட்டாக தெரியுது, முன்னாடி பார்க்கும்போது கொஞ்சம் குட்டையாக தெரியுது. அதுதான் ஏன்னு தெரியல. மற்றபடி வண்டி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ பார்ப்போம் எவ்வளோ க்ரூஸ் பண்ண முடியுதுன்னு. ஸோ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஸோ இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா என்னால் செக் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி வந்து ஷோரூம் வண்டிங்க. ஸோ புது வண்டி. ஸோ நம்ம நம்பி தராங்கன்னா பார்த்து பத்திரமா நம்ம தான் ஓட்டி பார்த்துட்டு கொடுக்கணும். ஸோ அது நம்மளோட கடமையாச்சே, அதனால தான். ஸோ அதனால் இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் எவ்வளோ போகும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ உங்களோட கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்ட்டு. இத்தனை வருஷமாக என் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா, ஸோ நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? சவுண்டு தாங்க, வாவ். நல்லா இருக்குங்க ஒரு ஷிஃப்டிங்கும். ஆக்சுவலாக ஸ்லிப்பர் கட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம் இந்த மாதிரி விஷயத்தில். இருங்க நான் உங்களுக்கு கியர் டவுன் பண்ணி காமிக்கிறேன்.
தெரியுதா? பிரேக்கிங் சொல்லவே வேணாம், பின்னாடி பிரேக்கிங் கொஞ்சம் கம்மி தான் பஜாஜ் பொறுத்த வரைக்கும். ஃப்ரண்ட் பிரேக் நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ரோட்டில். இப்போ பாருங்கள் 67 போயிட்டுருக்கா, தெரியுதா? நீங்கள் நல்லா ஸ்டாஃபி பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வண்டி சூப்பரான வண்டியே சொல்லலாம். ஏன்னா அந்தளவு ஸ்டாஃபி பண்ணலாம். வண்டியோட பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஜஸ்ட் போகிறேன், ஸ்பீட் பிரேக்கர் இருக்கா, 80 போயிட்டுருக்கேன். தெரியுதா? அப்படியே அசால்ட்டாக நிற்குங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாக் அப்சர்மே செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் நான் எதிர்பார்த்த எல்லாமே இந்த வண்டியில் இருக்குங்க. ஸோ ஸ்மூத்னஸ் இருக்குது, பவர் இருக்குது. ஸோ டாப் எண்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா போச்சுன்னா போதும், மித்தபடி வேறு எதுவுமே நான் கேட்க போகிறதில்ல. மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 ஊருக்குள்ளே தாராளமாக தருங்க. ஸோ RS 200 மோஸ்ட்லி நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 30 to 35 தாராளமாகவே தரும். மற்றபடி எதுவும் மிஸ் பண்ணிட்டேனா? எதுவும் மிஸ் பண்ணல. ஸோ இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அரௌண்ட் 2,25,000 நம்ம பெரம்பலூர் ஷோரூமில் வருது. ஸோ நீங்கள் யாரும் பெரம்பலூர் இருந்தீங்கன்னா டெஸ்ட் ரைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். 2,25,000 இந்த வண்டி ஒர்த்தா? கண்டிப்பாக ஒருத்துங்க. ஸோ RS 200 சொல்லவா வேணும். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரினே சொல்லலாம். ஸோ பஜாஜில் ஒரு ஸ்போர்ட் பைக்குன்னு சொல்லணும்னா அது இதுதான். ஏன்னா ஃபுல்லி ஃபேர்டு பைக் இது. ஸோ 220 கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் தெரியும். ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா கவர்டாக இருக்காது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபேர்ட். ஸோ இன்ஜினுமே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கும். ஸோ மித்தபடி டிஸ்பிளேலாம் மார்னிங் டைமில் நல்லாவே இருக்குது. ஸோ ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா நல்ல விசிபிலிட்டி இருக்கும். ஸோ பிரச்சனை கிடையாது. ஹெட் பிளாஸ்ட் பயங்கரமாக இருக்குங்க. எவ்வளோ விண்ட் பிளாஸ்ட் இருந்தாலும் நான் போவேண்டான்ட்டு போயிட்டுருக்கு. டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரு 145 போகும்னு நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ போகும் கெஸ் பண்ணுறீங்க? ஸோ அரௌண்ட் 9,000 RPM கூட நான் டச் பண்ணல. அதுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ போகுது. லாக் இருக்குங்க. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11,000 RPM பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியிருப்பாங்க. 11 to 10,000 RPMல லாக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக கெஸ்ஸிங் தெரியல எனக்கு. ஸோ டாப் எண்ட்லாம் ஓட்டி பார்த்தா தான் தெரியும். ஸோ வேறு எதுவும் வண்டி நீங்கள் எதுவும் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா டாப் எண்ட் ஓட்டுறதுக்காக நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ எந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் ஓட்டி பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு வீடியோ கொடுத்துட்றேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா மோட்ஸ் ஸோ இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிப் 1 ட்ரிப் 2 எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மித்தபடி எதுவும் மிஸ் பண்ணிட்டேனா? மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு லிங்கம் பஜாஜ். ஸோ கேட்டானே வண்டி கொடுத்துட்டாங்க. அண்ட் வேறு லெவலில் இருக்குங்க திஸ் ஆல் நியூ பல்சர் RS 200. ஸோ நீங்கள் தாராளமாக எடுக்கலாங்க. ஏன்னா இந்த ஒரு புது விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க பிடிச்சிரும், பார்க்க பழகிரும். எல்லா வண்டியும் அப்படி தானே, மார்க்கெட்டில் ஏதாவது புதுசாக கொடுத்துக்கிட்டே தானே இருக்கணும், வேறு வழி இல்லைங்க. எப்பயுமே ஓல்டு லுக்கிலே கொடுத்துருந்தோம்னா நமக்கும் கொஞ்சம் வெறுத்து போயிடும். ஸோ புது லுக்கில் கொடுக்கட்டும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எத்தனை நாள் தான் பழைய லுக்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஸோ இந்த வண்டி 5th and 6th கியரில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்ப்போமா? ஸோ 6th கியரில் 35 to 40 போகலாம். 40 தாராளமாகவே போகலாம். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 40யுமே 6th கியரில் மெயின்டைன் பண்ணி போகலாம். ஸோ செயின் பார்த்தீங்கன்னா பெருசாக அடிக்கலை. ஸோ அந்த ஒரு கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு இருக்குது. ஸோ கடைசியாக 2.25 lakhs இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தாங்க. ஸோ சூப்பராக இருக்குது வண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மிதக்கலாம், கப்பல் மாதிரி இருக்குது. பின்னாடி சஸ்பென்ஷன்லாம் அங்கே பாருங்கள், ஒரு பம்புமே பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியல. சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ பஜாஜ் சைட்லேருந்து இந்த அளவு சூப்பரான வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க 2025. வேற மாதிரியா? ஆமாங்க, வேற மாதிரி தான். 200லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஸ்பிளேவை கொடுத்து வந்துருக்கலாம். ஸோ கலர் LCD டிஸ்பிளேவை அதில் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் பெருசாக தெரியலைங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா நான் அதில் ஃபீல் பண்ணேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. அண்ட் ப்ரோ பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட் பண்ணுவார். வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே எப்படி இருக்குன்னு ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ நான் என் பண்ணிடுறேன். போகலாமா ப்ரோ? ஸோ ப்ரோ தான் நம்ம கூட வந்தார். உங்கள் பேர் என்ன ப்ரோ? நவீனா. இங்கே தான் ஒர்க் பண்ணுவீங்களா இனிமேல்? ஆமாம், ப்ரோ வந்தால் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி வாங்க போகலாம். ஓகே ப்ரோ. அது மெயினாக பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்ககிட்ட எல்லாத்துட்டையும் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். என்ன விஷயம்னா, ஃபியூல் இன்ஜெக்டர் வண்டியை மோஸ்ட்லி 300 to 400 rupeesக்கு பெட்ரோலாவது வச்சு நீங்கள் ரைட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப பெட்ரோல் இல்லாமல் ரைட் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபியூல் இன்ஜெக்டரை சீக்கிரம் போயிடும். ஸோ அதான் மெயினான விஷயம். ஸோ அதனால் மோஸ்ட்லி பெட்ரோல் எப்பயுமே வச்சுக்கோங்க, ரிசர்வ் அளவுக்கு விடாதீங்க.
ஸோ மோஸ்ட்லி நம்ம ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் வண்டியை மாதிரி ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுற அளவுக்கு ஓட்டுறாங்க. அந்த தப்பு பண்ணாதீங்க. அதனால தான் நான் சரி சேஃப்டிக்காவது போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோலை போட்டேன். பில்லியன் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் ஓகே தாங்க. பெருசாக பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு இல்லை. ஹாரன் பார்த்தீங்கன்னா மைனூட்டாக இருக்குது, ரொம்ப லவுடாகவும் இல்லை. யார் சாமி நீ பறந்துக்கிட்டு இருக்க? நம்மளை ஓவர் டேக்கா ரைட்ரா டேய். ஸோ குவென் அங்கே தான் இருக்கா. குவென்னையும் போய்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. குவென் கூட வச்சு பார்ப்போம். உண்மையாலுமே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குங்க. ஸோ அதான் மோனோசாக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி கொடுத்துருந்த அதே தான் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ கேலிபஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பைப்ரீவ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நான் நோட் பண்ணலங்க. ஸோ நோட் பண்ணுறேன். அங்கே போயிட்டு ஞாபகம் வச்சுன்னா கண்டிப்பாக நோட் பண்ணிட்டு சொல்கிறேன். 4th கியர்லேருந்துமே ஒரு புல் கிடைக்குதுங்க. ஸோ நார்மலாக த்ராட்டில் பண்ணும்போது நல்ல ஒரு பவர் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் இருக்குது த்ராட்டிலிங்கில். ஸோ ரைட் பை ஒயர்லாம் கொடுக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா ஒயர் இருக்குது, ஒயர்டு தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு எல்லா வீடியோஸும் பண்ணும்போது ஏதாவது ஒரு மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஐயோ இந்த விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அப்புறம் நீங்கள் யாராவது நோட் பண்ணி சொல்லுவீங்களா? ஸோ அப்போ தான் எனக்கே தெரியும் ஐயோ இந்த ஒரு விஷயத்தையும் மிஸ் பண்ணிட்டோமா நம்ம அப்படின்னு. அவ்வளோதான், மெயினான டிஃப்ரென்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ டிஸ்பிளே, பின்னாடி டெயில் லேம்ப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பெருசாக இல்லை. இந்த மோட்ஸ் பட்டனு லெஃப்ட் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஷோரூம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பைக்கை போயிட்டு கொடுத்துருவோம். RS 200 ஆக்சுவலாக என்னோட ஒரு ஃபேவரட் பைக்குங்க. அண்ட் 2018 ட்ரீம் பைக்னே சொல்லலாம். பட் எனக்கு கிடைக்கல. NS தான் கிடச்சிது. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. ஹாய். என்ன ப்ரோ அங்கே இருக்கு? இப்போதைக்கு போக முடியாது போலையே. ரைட்டுங்க, இன்றைக்கி RS நம்மக்கிட்டே இருக்கணும் போல். அண்ட் எங்கே போகலாம் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க. ரைட் சேஃப் கைஸ், சேஃப்டி ரொம்ப முக்கியம் பீலே லைஃப்பில். ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ கூட வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ரேடியேட்டர் ஓடுறான் பாருங்கள். விடுறாங்களா? எல்லா இடத்துலையும் தொல்லை பண்ணுறாங்க. அண்ட் ஃபேமே இது பார்த்தீங்கன்னா RS அண்ட் இது பார்த்தீங்கன்னா NS. ஸோ எல்லாருக்குமே தெரியும் நமக்கு என்ன. ஸோ ரெண்டுத்துக்கு லுக் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இது நேக்கட் பைக், இது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் பைக். ஸோ இதான் டிஃப்ரென்ஸு. அண்ட் ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டிருக்கேன். ஸோ உங்களோட மேக்ஸிமம் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கொடுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எந்த அளவு பார்த்தீங்கன்னா வைரல் ஆக்க முடியுமோ அந்த வீடியோ வைரல் ஆக்குங்க. ஒரு 100K வியூஸ் போனுச்சுன்னா ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா 100K வியூஸ்ங்கிறதுனா ஒரு ரிவ்யூக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆயிடுச்சு. ஏன்னு தெரியல. ஏன்னா ஒரு 40 to 50K வரதே பெரிய விஷயமா இருக்குது. அண்ட் இந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்ட் ரைட் கொடுத்தாங்க. ஸோ பஜாஜ் லிங்கம் பஜாஜ். ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ இங்கே தான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ஷோரூமுக்கு யாரும் வந்தீங்கன்னா ஸோ டெஸ்ட் ரைட் கேட்டு பாருங்கள். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃபேமே ஸோ பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துருச்சுங்க. கிரெமிகா அதாவது கேலிபஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா பைப்ரி போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிரெமிகா. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா காமிச்சிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா பைப்ரி. ஸோ இதான் சொன்னேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பைப்ரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரெமிகா அப்படிங்கிற ஒரு கேலிபஸ் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா உண்மையுமே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஓகேங்க, எங்கே சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ரைட் சேஃப் கைஸ். அடுத்த சந்திப்போம். டாடா வேடேக்கே. லவ் யூ ஃபேமே. கீப் சப்போர்ட்டிங். பை பாய்.